கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த 15வது சகோதரிகள் கூட்டத்தின் மூலமாய் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிகவும் சந்தோஷம் அடைகிறேன். மேலும் இந்த வீடியோக்கள் முழுவதுமாக மெசேஜ் ஆஃப் ஜீசஸ் என்ற சேனலில் வருகிறது. தொடர்ந்து பாருங்கள். துவக்க ஜெபம் செய்ய சிஸ்டர் ஆரத்தி அவர்களை அழைக்கிறேன். கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த சகோதரிகள் கூட்டத்தில் தேவன் நம்ம இணைத்துள்ளார். இந்த நாள் நம்ம அனைவருக்கும் ஒரு ஆசீர்வாதமான நாளாக, பிசாசின் தலையை நசுக்கின ஒரு நாளாக காணப்படட்டும். கண்களை மூடி ஜெபிப்போம். ஹல்லேலூயா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, அப்பா, இந்த நாளை எங்களுக்கு கொடுத்தீர், அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் இதை கவனிக்கிற ஒவ்வொரு சகோதரிகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இந்த பிள்ளைகளுடைய குடும்பங்களை ஆசீர்வதிப்பீராக. உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. இந்த கடைசி நாட்களில் நடந்து கொள்ள வேண்டிய ஞானத்தை உம்முடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் தாங்க. குடும்பத்திலும் சபையிலும் பெண்களாகிய நாங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற ஞானத்தை தேவன் எங்களுக்கு போதியுங்கப்பா. பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான் என்று சொன்னீங்களே, அந்த கிருபையை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தாருங்க ஆண்டவரே. அப்பா, நாங்கள் ஜெயமுள்ள பெண்களாங்க எல்லா மந்திர கிரியைகள், தந்திர கிரியைகள், சூனிய கிரியைகளை ஜெயமெடுத்து உயிர்த்தெழுந்த இயேசுவின் நாமத்தினாலே மகிமை எடுக்க உதவி செய்வீராக. உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். இந்த நாளை ஆசீர்வதிங்கப்பா. பாடுகிற பாடல், ஜெபிக்கிற ஜெபம், செய்தி எல்லாருக்கும் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கட்டும். கேட்கிற ஒவ்வொருவருக்கும் அது பிரயோஜனமாக இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. மனிதனை மீட்கவே பரலோகம் திறக்கவே சிலுவையை சுமந்தாரையா. பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா. மனிதனை மீட்கவே பரலோகம் திறக்கவே சிலுவையை சுமந்தாரையா. கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. ஆஸ்தியை கேட்கவில்லை, அந்தஸ்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. ஆஸ்தியை கேட்கவில்லை, அந்தஸ்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. நான் தேடி போகவில்லை, என்னை தேடி வந்தாரையா. நான் தேடி போகவில்லை, என்னை தேடி வந்தாரையா. எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே.
இயேசு கிறிஸ்து உன்னை மறக்க மாட்டார். ஹல்லேலூயா. தாய் உன்னை மறந்தாலும் தந்தை உன்னை மறந்தாலும் அவர் உன்னை மறக்க மாட்டார். உற்றார் உன்னை மறந்தாலும் நண்பர் உன்னை மறந்தாலும் அவர் உன்னை மறக்க மாட்டார். தாய் உன்னை மறந்தாலும் தந்தை உன்னை மறந்தாலும் அவர் உன்னை மறக்க மாட்டார். நண்பர் உன்னை மறந்தாலும் உற்றார் உன்னை மறந்தாலும் அவர் உன்னை மறக்க மாட்டார். இடித்து நடத்திடுவார், கண்மலை மேல் நிறுத்திடுவார். கரம் பிடித்து நடத்திடுவார், கண்மலை மேல் நிறுத்திடுவார். எந்தன் இயேசுவே, 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 எந்தன் இயேசுவே. பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா. மனிதனை மீட்கவே பரலோகம் திறக்கவே சிலுவையை சுமந்தாரையா. பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா. மனிதனை மீட்கவே பரலோகம் திறக்கவே சிலுவையை சுமந்தாரையா. கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. எந்தன் இயேசுவே, 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 எந்தன் இயேசுவே. இன்றைய ஜெப குறிப்பாக வீடியோக்களை பார்த்து எங்களிடம் வாட்ஸ்அப்பிலும் ஃபோனிலும் தொடர்பு கொண்டு இந்த ஜெப குறிப்புகளை கொடுத்த அனைவருக்காகவும் இன்று ஜெபிக்க போகிறோம். முதலாவது ஜெப குறிப்பாக பிரதர் சூசையப்பர் மகேஷ் அவர்களுக்காக ஜெபிக்க போகிறோம். அவர்களது குடும்பத்தில் பல பிரச்சனைகள் மற்றும் அவர் கடன் பாரத்தில் உள்ளார். அதற்காக ஜெபிக்க சொல்லியுள்ளார்கள். அதற்காக ஜெபிக்க சிஸ்டர் ராஜேஸ்வரி அவர்கள் அழைப்பில் உள்ளார். ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், துதிகள் மத்தியில் வாசம் செய்ய நல்ல தகப்பனே. சகோதரர் மகேஷுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, மனைவிக்காக ஜெபிக்கிறோம், கடன்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, கணவன் மனைவிக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லாதபடிக்கு சமாதானத்தை கட்டளையிடணுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். கூடி கர்த்தரை நாம மகிமைப்படுத்த கர்த்தர் கிருபை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆளுக்கு ஒரு பக்கம் இல்லாதபடிக்கு எல்லாரும் ஒன்னா சேரட்டும், நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று சொன்ன வாக்கு தத்தம் பிள்ளைகள் மேல பழிப்பதாக கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துற சாமி. பிள்ளைகளுக்காக கூட ஜெபிக்கிறோம், கடன்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, சமாதானத்துக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் எங்கே உண்டோ அங்க சமாதானம் உண்டு ஆண்டவரே. அப்பா, உன் கரங்களை ஒப்பு கொடுக்க சமாதானத்தை கட்டளையிடும், விடுதலை கட்டளையிடும் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துறோம் சாமி. நேற்று இன்றும் என்று மாறாதவருக்கு கோடி கோடி நன்றி. என் பிள்ளைகளை உன் கரங்களை ஒப்பு கொடுக்க ஆண்டவரே. நம்பிக்கை உள்ள சிறைகளை அனனுக்கு திரும்புங்கன்னு சொன்னீங்களே அப்பா, ரெட்டிப்பான நன்மைகள் தருவேன் என்று சொன்னீங்க. அது இப்போது என் பிள்ளைகளுக்கு நீ தந்தரணும் சாமி. அப்பா, கிருபை தாங்க, வல்லமை இறங்கட்டும், பிள்ளைகளோட கடன் பாரங்கள் நீங்கி போகட்டும். கடன்களால ஆண்டவரே பிள்ளைகள் சமாதானத்தை கெடுக்கிற எல்லா ஆவிகளும் அந்தகார வல்லமைய வான மண்டல பொல்லாத சேனைகளை கடன் நாவியை கட்டி ஜெபிக்கிறோம். எசேபேல் நாவியை கட்டி ஜெபிக்கிறோம் சாமி. கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும். குழப்பத்தை
குடும்பத்தின் ஆவியை கட்டி ஜெபிக்கிறோம் அப்பா. சமூகத்துல ஒப்பு கொடுக்கிற கணவன் மனைவிக்குள்ள எப்போதும் சண்டை கொண்டு வர ஆவிகளை கட்டி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. என் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துறோம். பாதுகாத்து ரத்த கோட்டைகளை மூடிக்கொள்ளும். இந்த குடும்பத்தினர் அப்படியாய் ஆசீர்வதித்து மேல மேல பெருக பண்ண போறதுக்காக ஸ்தோத்திரம். எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஜெபித்து ஆண்டவரை விட்டு வெற்றி பெற்ற போறதுக்காக கோடான கோடி ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. நசரனான இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிற ஜீவனுள்ளங்க நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்டபடியா ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆமென். பரலோகமே உம்மை துதிப்பதால் கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே எழுந்தருளும். பரலோகமே உம்மை துதிப்பதால் கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே எழுந்தருளும். துதிக்கிறோம்
அடுத்த ஜெப குறிப்பாக சிஸ்டர் கோகிலா அவர்களது குடும்பத்தினருக்காக ஜெபிக்க போகிறோம். அவர்களது வேலையில் பல பிரச்சனைகள் உள்ளது, அதற்காக ஜெபிக்க சொல்லியுள்ளார். மற்றும் அவரது மகனுக்காகவும் அவருக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்க வேண்டும் என்பதற்காகவும் ஜெபிக்க போகிறோம். அதற்காக ஜெபிக்க சிஸ்டர் சங்கீதா அவர்கள் அழைப்பில் உள்ளார். ஜெபிப்போம். இந்த வேலையை ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. அப்பா கோகிலா சிஸ்டருக்காக இந்த வேலையில ஆண்டவரே அப்பா நாங்க செபிக்கிறோம். ஆண்டவரே கோகிலா சிஸ்டரோட ஆண்டவரே அப்பா பலவீனங்களுக்காக செபிக்கிறோம். அவங்க எல்லாப்பா பலத்தால் இடை கட்டுங்க, குறைவுகள் எல்லாம் நிறைவாக்குங்க தகப்பா. அவங்க வேலையை நிமித்தம் இருக்கிற ஆண்டவரே அப்பங்கள் பாடுகள் எல்லாம் ஆண்டவரே மாறுவதாக தகப்பனே. அவங்க நாமத்தினால எதை கேட்டாலும் தருவேன் என்று சொன்னீரே ராஜா. ஆவியானவரை இப்பொழுது ஆண்டவரே ஒரு அற்புத அடையாளங்களை அந்த சகோதரிக்கு தரும்படியாக கூட ஆண்டவரை ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. அப்பா அவங்க கஷ்டங்கள் கண்ணீர்கள் அந்த வேலை நிமித்தம் இருக்கிற ஆண்டவரே பாடுகள் எல்லாம் மாறட்டும் ஆண்டவரே. அந்த மேனேஜர் உங்க கரங்கள்ல ஒப்பு கொடுக்கிறேன் தகப்பனே. அவங்க வேலைக்கு ஆண்டவரை தடைகளா இருக்கிற காரியங்களை நீர் எடுத்து போடும்படியாக கூட ஆண்டவரே இந்த வேலையில ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. அவங்களுக்கு ஆண்டவரை துணையாய் நீங்க நிற்கணும் ராஜா. ஆவியானவரே அப்பா அவங்க எதிர்பார்த்த ஆண்டவரே அப்பா நிற்கிற ஆண்டவரே அந்த மகளுக்கு ஆண்டவரை துணை செய்யுங்க தகப்பனே. அப்பா ஆறுதலாய் நீங்க நில்லுங்க ராஜா. இனி ஆண்டவரே இந்த போராட்டங்கள் அந்த வேலை நிமித்தம் வருகிற போராட்டங்கள் நிந்தனைகள் கண்ணீர்கள் யாவும் ஆண்டவரே மாறுவதாக தகப்பனே. ஆண்டவரே அப்பா அந்த மேனேஜர் ஆண்டவரே மனதுல ஆண்டவரே நீங்க ஆண்டவரே அப்பா தயவு பாராட்டபடியாக கூட செபிக்கிறோம். அவங்க ஆண்டவரே எண்ணங்கள் ஆண்டவரே மாறப்படட்டும். அப்பா அந்த சகோதரிக்கு எதிராக ஆண்டவரே செயல்படுகிற அந்த வேலை நிமித்தம் செயல்படுகிற எல்லா ஆவிகளையும் இயேசு நாமத்துல கட்டி செபிக்கிறோம் ஆண்டவரே. அவங்களுக்கு ஆண்டவரே இருக்கிற தடைகளை எடுத்து போடுங்க. அந்த மேனேஜர் இருதயத்துல போய் நீங்க ஆண்டவரை கிரியை செய்யும்படியாக கூட ஒப்பு கொடுக்கிற ராஜா. ஆண்டவரே இனி ஆண்டவரே அவங்க பார்க்கிற பார்வைகள் பேசுற வார்த்தைகள் எல்லாம் மாறப்படட்டும் தகப்பனே. நீர் ஆண்டவரை எடுத்து நடத்துங்க ஆண்டவரே. உம்மால் கூடாத காரியம் ஒன்றும் இல்ல ஆண்டவரே. ஆவியானவரே நீர் எடுத்து இன்னும் அதிகமாய் அப்பா அந்த மகளை பயன்படுத்துங்க தகப்பனே. ஆண்டவரே அவங்க பெரிய மகனை ஒப்பு கொடுக்கிற ராஜா. அப்பா வேலை தேடி கொண்டிருக்கிற அந்த மகனுக்கு ஆண்டவரே சீக்கிரத்துல ஆண்டவரே அப்பா நீங்க கிருபை செய்யும்படியாய் செபிக்கிறோம். அவங்களுக்கு நல்ல ஒரு இடத்துல இருக்கும் மேலாய் ஆண்டவரே ஒரு அற்புதங்களை நீ செய்யும்படியாக கூட ஒரு வேலையை கொடுத்த ஆண்டவரே அந்த வேலை நிமித்தமும் நாமும் மகிமைப்படும்படியாக கூட ஆண்டவரே ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. நீர் ஆண்டவரே அப்படியாய் ஆண்டவரே நீர் இன்னும் அதிசயமாய் எடுத்து நடத்துங்க தகப்பனே. என் தேவன் ஆண்டவரை மாற்றி போடுகிறாக ஆண்டவரே. ஆனந்த களிப்பு ஆண்டவரே அப்பா அந்த குடும்பத்துல எழும்ப படட்டும், சந்தோஷம் சமாதானம் எழும்ப படட்டும். தேவன் தாமே அப்படியாய் நடத்துங்க, ஆசீர்வதிங்க, நீரே ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்டபடியா ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆமென். ஒரு கருப்போன காத்தீர
இது கிருபையே வேறொன்றுமில்ல. நான் இதற்கான பாத்திரமல்ல. இது கிருபையே வேறொன்றுமில்ல. எபினேசரே, எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே, எபினேசரே, என் நினைவாய் இருப்பவரே. நன்றி, நன்றி, நன்றி. இதயத்தை சுமந்தீரே, நன்றி. நன்றி, நன்றி, நன்றி. கருபோல சுமந்தீரே, நன்றி. நன்றி, நன்றி, நன்றி. இதயத்தை சுமந்தீரே, நன்றி. நன்றி, நன்றி, நன்றி. கருபோல சுமந்தீரே, நன்றி. நன்றி, நன்றி, நன்றி. இதயத்தை சுமந்தீரே, நன்றி. நன்றி. அடுத்த ஜெப குறிப்பாக சிஸ்டர் கௌசல்யா அவர்களுக்காக ஜெபிக்க போகிறோம். மகா பரிசுத்த நல்ல ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. அப்பா, சிஸ்டர் கௌசல்யாவும் கையில ஒப்பு கொடுக்கிறேன் தகப்பனே. மகளே அப்பா, புறஜாதியின் இடத்திலிருந்து அவளை உமக்கென்று நீங்க ஏற்படுத்திருக்கீங்க தகப்பனே. உமக்கு நன்றி ராஜா, நன்றி 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 தகப்பனே. அப்பா, மகள் படிக்கிற அந்த படிப்பு கூட உன் கையில ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. இன்னும் 1 வருடம் அந்த படிப்பு இருக்கு தகப்பனே. அந்த மகளை உன் கையில ஒப்பு கொடுக்கிறேன். படிக்கிற ஒவ்வொரு பாடங்களிலும் நேர்த்தியாய் படித்து அதை புரிந்து எழுத உதவி செய்யுங்க ராஜா. அப்பா, இந்த 1 வருடத்திலும் அவளுக்கு தேவையான காரியங்கள் எல்லாவற்றையும் நீங்க நடத்தி செய்யுங்க அப்பா. அவர்களது குடும்பத்தினரு கூட உன் கையில ஒப்பு கொடுக்கிறேன். கூடிய விரைவில் அவர்களும் இடத்தில் வர உதவி செய்யுங்க. நீரே பொறுப்பெடுத்து வழி நடத்துங்க அப்பா. மகள் அந்த கல்லூரியை விட்டு வெளியே வரும்போது நல்ல ஒரு வேலையை நீங்க ஆயத்தப்படுத்தி கொடுங்க ராஜா. அந்த குடும்பத்திற்கு அவ தலையா இருக்கிறா தகப்பனே. அந்த பிள்ளையை நீர் ஆசீர்வதிங்க. உம்மோடு இருக்கிறவர்கள் எப்பொழுதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொன்னதுபடி அந்த பிள்ளையை நீங்க வெட்கப்படுத்தாம அவர்கள் குடும்பத்தின் முன்பாக மென்மேலுமாய் உயர்த்தி வைங்க ராஜா. நீரே பொறுப்பெடுத்து வழி நடத்துங்க. மகளும் கையில ஒப்பு கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அப்புறம் போகிறவ போல காணப்பட்டாலும் இயேசு அப்புறம் போகிறவ போல காணப்பட்டாலும் உன் மீது நோக்கமாயுள்ளார். உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். உன் மீது நோக்கமாயுள்ளார். உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர். காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர். அப்புறம் போகிறவ போல காணப்பட்டாலும் இயேசு அப்புறம் போகிறவ போல காணப்பட்டாலும் உன் மீது நோக்கமாயுள்ளார். உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். உன் மீது நோக்கமாயுள்ளார். உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர். காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளின் மேல்
ஈசாக்குக்கு மறுவாழ்வளித்து பலுகி பெருகச் செய்தார். ஈசாக்குக்கு மறுவாழ்வளித்து பலுகி பெருகச் செய்தார். அப்புறம் போகிறவ போல காணப்பட்டாலும் இயேசு அப்புறம் போகிறவ போல காணப்பட்டாலும் உன் மீது நோக்கமாயுள்ளார். உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். உன் மீது நோக்கமாயுள்ளார். உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். காக்கின்றவர் உருவாக்கின்றவர் தோளின் மேல் சுமக்கின்றவர். காக்கின்றவர் உருவாக்கின்றவர் தோளின் மேல் சுமக்கின்றவர். கப்பலின் அடித்தட்டினில் அவர் காணாதவர் போல அயர்ந்தார். கப்பலின் அடித்தட்டினில் அவர் காணாதவர் போல அயர்ந்தார். எழுந்து வந்தார், அதட்டி சென்றார், அக்கறை கடந்து சென்றனர். எழுந்து வந்தார், அதட்டி சென்றார், அக்கறை கடந்து சென்றனர். அப்புறம் போகிறவ போல காணப்பட்டாலும் இயேசு அப்புறம் போகிறவ போல காணப்பட்டாலும் உன் மீது நோக்கமாயுள்ளார். உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். உன் மீது நோக்கமாயுள்ளார். உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். காக்கின்றவர் உருவாக்கின்றவர் தோளின் மேல் சுமக்கின்றவர். 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 அடுத்த ஜெப குறிப்பாக சிஸ்டர் சங்கீதா அவர்களது குடும்பத்தினருக்காக ஜெபிக்கவும் மற்றும் அவர்களது 2 மகன்களுக்கு இந்த மந்தில் ஃபீஸ் கட்ட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். அவர்களுக்காக ஜெபிக்க சிஸ்டர் உமாராணி அவர்கள் அழைப்பில் உள்ளார். ஜெபிப்போம். அப்பா, பெட்னிக்காகவும் சங்கீதாக்காக வருகிறோம் ஆண்டவரே. அந்த பிள்ளைகள் ஆண்டவரே உடைய சமூகத்தில் கொண்டு வருகிறோம். அந்த குடும்பத்தை உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். அந்த 2 பிள்ளைகளையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன் ஐயா. அப்பா, மகன் செய்கிற வேலையை என் தேவன் ஆசீர்வதியும். அந்த ஆட்டோவை சுற்றிலும் உடைய வேலி இருக்கட்டும். தேவ தூதர்களை கொண்டு காவல் பண்ணுங்க ஆண்டவரே. இம்மட்டும் நடத்தின தேவன் இனி நடத்த போகிற தயவுக்காய் நன்றி ஆண்டவரே. சங்கீதா ஒப்பு கொடுக்குறேன் அப்பா. முழுக்க முழுக்க அந்த ஊழியத்தில் இருக்கிறத மகளை நீங்கள் ஆசீர்வதிங்க ரஜா. அவள் கையிட்டு செய்கிற வேலையெல்லாம் ஆசீர்வதியும். மகனுடைய வாகனத்துக்கு முன்னும் பின்னும் தேவ தூதர்களை வைத்து பாதுகாப்பதற்காய் நன்றி ஆண்டவரே. வெண்ணிய முழுமையாக உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன். பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. அப்பா, அந்த பிள்ளைகளுக்கு தேவையான ஸ்கூல் ஃபீஸ் ஆண்டவரே நீர் வழிவாசலை திறக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. பிள்ளைகளுடைய ஸ்கூல் ஃபீஸ் சந்திக்கப்படும்படியா ஜெபிக்கிறேன் அப்பா. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும்னு சங்கீதக்காரன் சொன்னது போல என் தேவன் ஆண்டவரே ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் சோத்திரத்தோடு கூடிய ஆண்டவரே ஜெபத்தினாலே தெரியப்படுத்துங்கள் என்று சொன்ன அந்த வார்த்தையின்படி எல்லாத்தையும் உடைய சமூகத்தில் தெரியப்படுத்துகிறார் ராஜா. என் தேவன் நீங்க மகனை ஆசீர்வதிங்க, மகளை ஆசீர்வதியும், பிள்ளைகளை ஆசீர்வதியும். தேவனுடைய கரம் பிள்ளைகளோடு கூட இருந்து நடத்தும்படியா ஜெபிக்கிறப்பா. மட்டும் நடத்தினவர் இனியும் நடத்துவீராண்டவர் நான் விசுவாசிக்கிறப்பா. எங்க ஜெபம் ஒரு நாளும் விருதாவாய் போகாது ராஜா. அந்த குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறப்பா. ஆமேன் ஆண்டவரே. நசரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஆசீர்வதிக்கிற ஆண்டவரே. ஆமேன் ஆண்டவரே. அந்த குடும்பத்தை ஆசீர்வதியும். சுற்றிலும் வேலி இருக்கட்டும். தேவ தூதர்களை கொண்டு காவல் பண்ணும். பிள்ளைகளை ஞானத்தால நிரப்பும், ஜபத்தால நிரப்பும், பாதுகாப்பால நிரப்பும் ஆண்டவரே. பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளும்.
இன்னும் பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல ஆமென். பிதா. கர்த்தர் ஜெபத்தை கேட்டபடியா ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆமென். வாக்கு பண்ணுவா, விசிட் பண்ணுவா, சொன்னபடி செய்து முடிப்பா. அவர் வாக்கு பண்ணுவா, விசிட் பண்ணுவா, சொன்னபடி செய்து முடிப்பா. அவர் வாக்கு பண்ணுவா, விசிட் பண்ணுவா, சொன்னபடி செய்து முடிப்பா. அவர் வாக்கு பண்ணுவா, விசிட் பண்ணுவா, சொன்னபடி செய்து முடிப்பா. சொன்னதை செய்வா, செய்வதை சொல்வான், செய்யாத ஒன்றையுமே சொல்லவே மாட்டான். சொன்னதை செய்வான், செய்வதை சொல்வான், செய்யாத ஒன்றையுமே சொல்லவே மாட்டான். அவர் வாக்கு பண்ணுவார், விசிட் பண்ணுவார், சொன்னபடி செய்து முடிப்பார். அவர் வாக்கு பண்ணுவார், விசிட் பண்ணுவார், சொன்னபடி செய்து முடிப்பார். பொருத்தும் பார்த்தாச்சு, வயசும் ஆகி போச்சு, கர்ப்பம் செத்து போச்சு, கண்ணீர் பெருகி போச்சு. பொருத்தும் பார்த்தாச்சு, வயசும் ஆகி போச்சு, கர்ப்பம் செத்து போச்சு, கண்ணீர் பெருகி போச்சு. சொன்னவ செய்யாமல் போவாரோ, சொன்னதை மறந்து போவாரோ. சொன்னவ செய்யாமல் போவாரோ, சொன்னதை மறந்து போவாரோ. அவர் வாக்கு பண்ணுவார், விசிட் பண்ணுவார், சொன்னபடி செய்து முடிப்பார். அவர் வாக்கு பண்ணுவார், விசிட் பண்ணுவார், சொன்னபடி செய்து முடிப்பார். ஜெபித்தும் பார்த்தாச்சு, நாட்களும் ஓடி போச்சு, நெருக்கம் கூடி போச்சு, கண்ணீரும் பெருகி போச்சு. ஜெபித்தும் பார்த்தாச்சு, நாட்களும் ஓடி போச்சு, நெருக்கம் கூடி போச்சு, கண்ணீரும் பெருகி போச்சு. ஜெபத்தை கேட்காமல் போவாரோ, பதிலை அனுப்பாமல் இருப்பாரோ. ஜெபத்தை கேட்காமல் போவாரோ, பதிலை அனுப்பாமல் இருப்பாரோ. அவர் வாக்கு பண்ணுவார், விசிட் பண்ணுவார், சொன்னபடி செய்து முடிப்பார். 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 சொன்னதை செய்வார், செய்வதை சொல்வார், செய்யாத ஒன்றையுமே சொல்லவே மாட்டார். சொன்னதை செய்வார், செய்வதை சொல்வார், செய்யாத ஒன்றையுமே சொல்லவே மாட்டார். அவர் வாக்கு பண்ணினார், விசிட் பண்ணுவார், சொன்னபடி செய்து முடிப்பார். அவர் வாக்கு பண்ணுவார், விசிட் பண்ணுவார், சொன்னபடி செய்து முடிப்பார். அடுத்த ஜெப குறிப்பாக சிஸ்டர் டாரதி அவர்கள் குடும்பத்தினருக்காக ஜெபிக்க போகிறோம். அவர்களது ஊழியம் இன்னும் பலப்பட வேண்டும், அநேகருக்கு சுவிசேஷத்தை எடுத்துரைக்க வேண்டும், அவர்களுக்கு இன்னும் மென்மேலும் சுகம் பலன் ஆரோக்கியம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக ஜெபிக்க சிஸ்டர் பிரமிளா அவர்கள் அழைப்பில் உள்ளார். ஜெபிப்போம். ஆண்டவரே, தகப்பனே, பிரியமான தெய்வமே, பரலோக மன்னவனே, உடைய பாதப்பல எங்கள் அடையாளனை தரை மட்டும் தாழ்த்தி தாழ்த்தி வெறுமையாக்கு புகழ்த்து சுபிக்கிறேங்க. தாவே, இப்போ விண்ணப்பத்துக்காக வருகிறோம்ப்பா. எங்க பாஸ்டருக்காகவும் சிஸ்டருக்காகவும் வருகிறேன் சுப்பா. அன்றைய உடைய ஆலயத்தில் உங்களுடைய ஊழியமுக்கு ஊழியம் செய்ய கத்தாவே, உங்க மகளையும் மகனையும் தெரிந்தெடுத்திருக்கீங்க ராஜா. அந்த ஊழியத்தை கத்தாவே அவங்க செய்யலப்பா, நீங்க செய்யுங்க ராஜா. நீங்க அந்த ஊழியத்தை தொடர்ந்து செய்ய வேண்டுமா சுபிக்கிறேங்க. தாவே, மேலும் அன்பான தகப்பனே, நிஷாபா லபோஷா பதிக்குமா ஆண்டவரே, தகப்பனே, ஊழியத்தை முழுமையாக செய்து உடைய ஆலயத்தில் தூண்களாக இருக்க கர்த்தர் அவங்களுக்கு கிருபை பாராட்டுப்பா. ஆண்டவரே, இந்த ஊழியத்தில் கூட எதிராக எழும்ப எல்லா ஆயுதங்களும் முறிக்கப்பட வேண்டும். ஆட்சேபிக்கிறாங்க தாவே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து
ஏசு அவங்க 2 பேருக்கும் நல்ல ஆயுசை கொடுங்க ராஜா. எந்த தீங்கு அணுகாதபடி கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளுங்க ராஜா. உடைய கரம் எப்போதும் அவங்களை பாதுகாக்கட்டும். உயர்த்து செய்து கொண்டிருக்கும் போது கர்த்தாவே நீர் இறங்கி சட்டைகளால் எப்போதும் மூடி பாதுகாத்துக்கோங்க. வெளியில போக்கிலும் வருத்தம் கூட தேவக்கரம் அவங்களோட இருக்கட்டும். தகப்பனையும் பாதுகாத்துக்கணுங்க. என் ஆண்டவரே இயேசுவே உடைய கருத்துல இன்னுமாக அவங்கள ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம்ப்பா. தேவ பாதுகாப்பு எப்போதும் அவங்களுக்கு வேணுங்கப்பா. ஆண்டவரே பாஸ்டர் பிசாசில் துரத்தும் எந்த கிரையிலும் அவங்க தராம கர்த்தாவே அந்த குடும்பத்துக்கு எதிராக எதுவும் வராம கர்த்தர் நீர் பாதுகாத்துக்கணுங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபித்து ஜெபம் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்டபடியா ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்வோம். நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிப்போம். புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாத ஸ்திரீயோ தன் கைகளினால் அதை இடித்து போடுகிறார். புத்தியுள்ள ஸ்திரீ, போன வாரங்களில் நாம் பார்த்தோம். புத்தியுள்ள ஸ்திரீ என்பவர் நிதானமாக யோசித்து என்ன காரியங்கள் எடுத்து வைத்தாலும் அந்த இடத்துல தேவனோட வார்த்தைகளை கேட்டு அதன்படி செய்கிறவள் புத்தியுள்ள ஸ்திரீ என்று பார்த்தோம். அதற்கு ஒரு உதாரணமாக வேதாகமத்தில் 2 சாமுவேல் 20ஆம் அதிகாரத்துல ஒரு புத்தியுள்ள ஸ்திரீயை பத்தி சொல்லுகிறது இந்த வேதாகமம். 2 சாமுவேல் 20ஆம் அதிகாரத்துல சேபா என்னும் ஒரு பெயருள்ள மனிதன் தாவீதோட அரசாங்கம் இறங்கக்கூடிய நிலையில் இருக்கும் போது இந்த சேபா என்ற ஒரு மனிதன் தாவீதுக்கு எதிரான காரியங்கள் செய்கிறான். இஸ்ரவேலருக்கு எதிரான காரியங்கள் செய்கிறான். தாவீதுக்கும் எங்களுக்கும் எந்த பங்கும் இல்ல, இனிமே அவங்களுக்கும் எங்களுக்கும் எந்த சுதந்திரமும் இல்ல அப்படின்ட்டு சேபான்ற ஒரு மனிதன் தாவீதுக்கு விரோதமாக எழும்பி அங்க இருக்கிற இஸ்ரவேலர் எல்லாரையும் அவனுடைய பக்கமாக திருப்புகிறான். அந்த திருப்புதலை பார்க்கும் பொழுது தாவீது ராஜா அவருடைய சேனைகளை வைத்து அந்த சேபா என்பவரை பிடித்து வருமாறு சொல்லுகிறார். அப்போ ஆபேல் என்ற ஒரு பட்டணத்துல அந்த சேபா என்பவர் இருக்கிறார். அந்த சேபாவை பிடிப்பதற்காக யோவாப் என்னும் ஒரு மனிதனை தாவீது அவர்கள் அனுப்புகிறார். அந்த யோவாப் அவர்கள் ஆபேல் பட்டணத்திற்கு செல்லும் பொழுது அங்க இருக்கிற இஸ்ரவேல் எல்லாரையும் அடித்து துன்புறுத்துற அளவுக்கு, அதாவது அந்த பட்டணம் முழுவதுமே சேபாவை தேடுறதற்காக அந்த பட்டணத்தை முழுவதுமா அழிக்கிற அளவிற்கு அவனுடைய ராணுவமும் அவனுடைய செய்கைகளும் இருக்கு. அந்த இடத்துல ஒரு புத்தி உள்ள ஸ்திரீ 15ஆம் வசனம், அவர்கள் போய் பெக்தாக்காவாகிய ஆபேலிலே அவனை முற்றுகை போட்டு பட்டணத்திற்கு எதிராக தொற்று வரைக்கும் கொத்தளம் போட்டார்கள். யோவாப்போட இருக்கிற ஜனங்கள் எல்லோரும் அலங்க விழ பண்ணும்படி அழிக்க எத்தனம் பண்ணினார்கள். அப்பொழுது புத்தியுள்ள ஒரு ஸ்திரீ பட்டணத்தில் இருந்து சத்தமிட்டு, கேளுங்கள் கேளுங்கள், நான் யோவாப்புடனே பேச வேண்டும், அவரை இங்கே கிட்ட வர சொல்லுங்கள் என்றாள். தைரியமாக அந்த புத்தியுள்ள ஸ்திரீ யோவாப்போடு பேசுவதற்காக வருகிறார்கள். பட்டணத்தையே அழிக்கக்கூடிய அளவிற்கு அந்த அளவுக்கு கோபத்தோடு வந்திருக்கிற அந்த யோவாப் இடத்துல நான் பேசணும், கண்டிப்பா நானு அந்த இடத்துல நான் பேசி ஆகணும், அவரை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு அந்த யோவாப்போட பேசும் பொழுது, ஏன் இந்த ஜனங்களை நீங்க இப்படி துன்புறுத்தணும்னு நினைக்கிறீங்க, ஏன் இந்த பட்டணத்தை அழிக்கணும்னு நினைக்கிறீங்க, எதனால அப்படி நாங்க கேட்கிற கேள்விக்கு இந்த இடத்துல நியாயம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லும் பொழுது உடனே யோவாப் சொல்றாரு, நாங்க அழிக்கிறதுக்கும் எங்களுக்கு மனதில்ல, ஆனா இந்த இடத்துல சேபா என்ற ஒரு மனிதன் இருக்கிறாரு, அவரை பற்றி தான் நாங்க தேட வந்திருக்கோம், அவரை நீங்க பிடிச்சு கொடுத்துட்டீங்கன்னா நாங்க கிளம்பிடுவோம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. அப்போ அந்த புத்தி உள்ள ஸ்ரீ, அந்த சேபாவுடைய தலை உன்னிடத்தில் இருக்கும் என்று சொல்லிட்டு அந்த ஊர் மக்கள் எல்லாரையும் சேர்த்து வச்சு அவர்களிடத்தில் பேசி புத்தியுள்ள ஸ்ரீயாய் அந்த ஜனங்களுக்கு புரிகிற விதமாய் பேசி அந்த இடத்துல அந்த சேபான்ற மனிதனுடைய தலையை வெட்டி யோவாப் இடத்துல கொண்டு போய் கொடுக்கறாங்க. அந்த இடத்துல அந்த புத்தி உள்ள ஸ்ரீ செய்த காரியத்தினால என்ன ஆகுது, அந்த ஆபேல் பட்டணம் முழுவதுமா எந்த விதமான பிரச்சனையும் அந்த இடத்துல நடக்கும். அந்த புத்தி உள்ள ஸ்ரீ அவள் பேசி அந்த வார்த்தைகள் மூலமாய் அந்த பட்டணம் காப்பாற்றப்பட்டது. அதே போல புத்தி உள்ள ஸ்ரீ என்பவள் நிதானமாய் எந்த இடத்துல எதற்கு தேவையோ அதை பேசி, நம் குடும்பத்திற்குள்ள பலவிதமான இக்கட்டான சூழ்நிலைகள் வரும், விதவிதமான ஆட்கள் வந்து பேசுவார்கள், யார் மூலமாவது தவறான வார்த்தைகள் வரும், என் கணவனை பற்றியோ அல்லது பிள்ளைகளை பற்றியோ, அவர்கள் இப்படி செய்கிறார்கள் இவர்கள் இப்படி செய்கிறார்கள் அப்படின்ட்டு தவறான வார்த்தைகள் முதல் கொண்டு நம் காதுபட வரும். ஆனால் அந்த இடத்துல நாம் எப்படி நிதானமா யோசிக்கிறோம், தன் கணவரை பற்றியும் தன் பிள்ளைகளை பற்றியும் நமக்கு தெரியும். அந்த இடத்துல நாம் யோசித்து அவர்களிடத்தில் விசாரித்து அந்த இடத்துல ஒரு தீர்வை நாம் கொண்டு வர வேண்டும். அவர்கள் தான் புத்தி உள்ள ஸ்திரீ என்பார்கள். அந்த புத்தி உள்ள ஸ்திரீ என்னென்னலாம் பண்ணுவாங்கன்னா, முதல்ல கர்த்தரிடத்தின் மீதுள்ள பயம்,
தேவனோடு இருக்கிற உறவு என்பது அவர்களுக்கு ரொம்ப முக்கியம். கிறிஸ்துவானவர் நமக்கு தலையா இருக்கிறார். அதே போல தேவனிடத்தில் உள்ள பக்தி, அன்பு, பயம் எல்லாமே தேவனிடத்துல நாம் அதிகமாய் செலுத்த வேண்டும். சங்கீதம் 127 1ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகிறவர்களின் பிரயாசம் விருதா. நம் தேவன் நம் வீட்டை கட்டவில்லை என்றால், நம்மோடு சேர்ந்து அந்த வீட்டை கட்டவில்லை என்றால் அந்த வீடு பாலடைந்து வீணாய்தான் போக வேண்டும். ஆதலால் புத்தியுள்ள ஸ்ரீயாய் நாம் இருந்து தேவனுக்கு பயந்து நம் வீட்டை கட்டுவோமானால் அவரிடத்தில் ஆலோசனை பெற்று நம் குடும்பத்தை நாம் நடத்த வேண்டும். அவருடைய வழியில நம் குடும்பத்தை நாம் நடத்த வேண்டும். நாம் முதலாவது தேவனோடு பேச வேண்டும். நாம் முதலாவது காரியங்களை எடுத்துரைக்கும் போது எனக்கு ஆலோசனை கொடுங்க, எனக்கு இதை பண்ணுங்க, என் குடும்பத்திற்கு இதை நான் செய்ய போறேன், இதை நான் பண்ணும் போது இது சரியா இருக்குமா, இதெல்லாம் கேட்டு ஆராய்ந்து தேவனோடு உறவாடி அந்த இடத்துல நாம் செய்யும் பொழுது நாம் நம் குடும்பத்தையும் நம் பிள்ளைகளையும் அதிகமாய் இன்னும் மென்மேலும் வளருவதற்கு கிருபை செய்ய போகிறவர்களாய் இருப்போம். நாம் புத்தியுள்ள ஸ்ரீயாய் இருப்போம். முதலாவது தேவன் மீதுள்ள அன்பு. நாம் தேவனுக்கு இடம் கொடுத்து வழிவிட்டு அந்த குடும்பத்திற்குள்ளாக கிறிஸ்துவை தலையாய் வைத்து நம் குடும்பத்தை நடத்த வேண்டும். இரண்டாவதாக கணவருக்கு மீதுள்ள அன்பும் பக்தியும். கணவனுக்காக இருக்க வேண்டிய இடம், அவர்களுக்கு செய்ய வேண்டிய மரியாதை நாம் கண்டிப்பாக செய்ய வேண்டும். கொலோசையர் 3:18, மனைவிகளே கர்த்தருக்கு ஏற்றபடி உங்கள் புருஷர்களுக்கு கீழ்ப்படியுங்கள். கர்த்தருக்கு ஏற்றபடி என்றால் என்ன? தேவனுக்கு உகுந்தார் போல, தேவனுக்கு பயந்தார் போல நம் கணவன்மார்களுக்கு நாம் கொடுக்க வேண்டிய மரியாதையை நாம் கொடுக்க வேண்டும். அவர்களுக்கு கீழ்ப்படிய வேண்டிய இடத்துல நாம் தெளிவாக இருந்து அவர்களிடத்தில் நாம் பேச வேண்டும். அது மட்டும் இல்லாம எபேசியர் 5ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆகையால் சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படி போல மனைவிகளும் தங்கள் சொந்த புருஷர்களுக்கு எந்த காரியத்திலேயும் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். நம் புருஷன்மார்கள் சொல்லும் பொழுது எல்லா விஷயத்திற்கும் தலையாட்டி கொண்டு எல்லா விஷயத்துக்குள்ளேயும் நுழைஞ்சி அது ஒரு பெரிய பிரச்சனையா ஆக்கிறதுக்கு பதிலா அந்த இடத்துல நம் புருஷன்மாரோடு பேசி அந்த இடத்துல தேவையா இல்லையா அவருக்கு கீழ்ப்படிந்து அவர் சொல்ல வருகிற வார்த்தைகளை கேட்டு அவருக்கு என்ன தேவைப்படுகிறது, அவர் ஏன் இந்த விஷயங்களுக்கு இறங்குகிறார் எல்லாம் நாம் அறிந்து அவரோடு ஒத்துழைத்து அந்த விஷயத்தில் நாம் சேர்ந்து 2 பேருமாய் செய்யும் போது அந்த இடமும் சரி அந்த வேலையும் சரி நமக்கு ஆசீர்வாதமாய் மாறும். ஹல்லேலூயா. அடுத்ததாக ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர் ஸ்திரீயை நோக்கி, நீ கர்ப்பவதியாய் இருக்கும் போது உன் வேதனை மிகவும் பெருக பண்ணுவேன், வேதனையோடு பிள்ளை பெறுவாள், உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும், அவன் உன்னை ஆண்டு கொள்வான் என்றார். ஆண்டு கொள்வான் அப்படின்றதுனால என்ன? நிறைய பேர் சொல்லுவாங்க அடிமைப்பட்டு இருக்கிறது போல. புருஷனுக்கு மனைவி என்பவள் அடிமை கிடையாது. புருஷனுக்கு ஈக்குவலா தான் மனைவிய தேவன் படைத்திருக்கிறார். ஆதாமுக்கு எப்படி ஏவாளை சரிசமமாய் கொடுத்தாரோ அதற்போலதான் நம் கணவன்மாருக்கு நம்மளை கொடுத்திருக்கிறார். நம்மிடத்தில் இருக்கிற குறைகளையும் குற்றங்களையும் நம் கணவரிடத்திலும் கேட்பார். கணவரிடத்தில் இருக்கிற குறைகளும் குற்றங்களும் நம்மிடத்தில் கேட்கப்படும். இருவரும் ஒரே உடலாய் இருந்து ஓர் உயிராய் இருந்து தேவனோடு இசைந்திருக்க வேண்டும். கணவனுக்கு கீழ்ப்படிந்து காரியங்களை நாம் செய்ய வேண்டும். அது போல அந்த குடும்பத்தை நடத்தும் போது நம் குடும்பம் முழுவதுமாய் தேவனோடு இருந்து ஆசீர்வாதங்களை பெறும். ஹல்லேலூயா. அடுத்ததாக பிள்ளைகள் மீது உள்ள அன்பு. நாம் தேவனை முதன்மையாக வைத்தோம். இரண்டாவதாக கணவனை வைத்திருக்கிறோம். மூன்றாவதாக நம் பிள்ளைகளை வைத்திருக்கிறோம். அந்த பிள்ளைகள் யாரால் வந்த சுதந்திரம்? சங்கீதம் 127:3 சொல்லுகிறது, பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம். தேவன் கொடுத்த ஈவா தான் அந்த சுதந்திரமா தான் அந்த பிள்ளைகள் நமக்கு என்று கிடைத்திருக்கு. கர்த்தரிடத்துல இருந்து நாம் பெற்ற அந்த சுதந்திரத்தை கர்த்தருடைய வழியில தான் நாம் நடத்த வேண்டும். கர்த்தருடைய பார்வையில் பொல்லாப்பானதை செய்யக்கூடாது. கர்த்தருடைய பார்வையில உகுந்ததா செய்ய வேண்டும், செம்மையானதை செய்ய வேண்டும். அந்த பிள்ளைகளுக்கு நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டிய ஒவ்வொரு காரியங்களும் புத்தி உள்ள ஸ்திரீயை போல, அந்த சாமுவேலில் பார்த்த அந்த புத்தி உள்ள ஸ்திரீயை போல அந்த மக்களிடத்தில் எவ்வாறு பேசி அந்த சேபாவை கொண்டு வந்தாலோ அது போல நம் பிள்ளைகளிடத்தில் தேவனுக்கு பயந்திருக்க வேண்டும். தேவனுக்கு இதை செய்தால் பிடிக்காது என்பதை நாம் தெளிவாக எடுத்துரைக்க வேண்டும். தேவனிடத்தில் இப்படிதான்
ஜெபிக்க வேண்டும், தேவனிடத்தில் இப்படிதான் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை நாம் நம் பிள்ளைகளுக்கு அறிவுறுத்தி கொண்டே இருக்க வேண்டும். அவர்கள் பெரியவர்களாகி அவர்கள் ஒரு குடும்பத்தை நடத்தும் அளவும் அவர்கள் நம் பிள்ளைகள். அந்த பிள்ளைகளிடத்தில் நாம் தேவனை பற்றி முழுமையாய் நாம் ஆராதிக்கிற தேவனை கொண்டு போய் சேர்க்க வேண்டும். இவ்வாறு நாம் புத்தியுள்ள ஸ்ரீயாய் இந்த இடத்துல நாம் செய்யும் போது நம் வீட்டை நாம் கட்டினால் அதே போல நமக்கு பரலோகத்திலும் தேவன் நமக்கு என்று ஒரு வீட்டை ஆயத்த பண்ணி கொண்டிருக்கிறார். நாம் செய்கிற இந்த புத்தியுள்ள ஸ்திரீன்ற அந்த ஸ்திரீ நடத்துகிற விதங்களை காட்டிலும் பரலோகத்தில் அதே போல் நாம் வாசம் செய்வதற்கு தேவன் வழிவாசலை திறந்தருளுவார். அந்த வாசஸ்தலம் ஆயத்தமாய் உள்ளது. நாம் அதற்கு ஆயத்தமாயிருப்போம். நம் குடும்பத்தையும் அதற்கென்று ஆயத்தப்படுத்துவோம். நாம் இந்த பூமியில் இருக்க வேண்டிய காரியங்களுக்காக செலவிடாமல் நாம் பரலோகத்தில் போகும்போது தேவனோடு துதிப்பதற்கும் தேவனோடு ஆராதனை செய்வதற்கும் நான் எப்படி இருக்க போறேன் என்பதை நம் குடும்பத்தின் மத்தியில் கிறிஸ்துவை தலையாய் வைத்து, கணவனை இரண்டாவதாக வைத்து, பிள்ளைகளை மூன்றாவதாக வைத்து நாம் அந்த குடும்ப புத்தி உள்ள ஸ்ரீயை போல நடத்துவோமானால் தேவன் பெரிய காரியங்களை செய்து நம் குடும்பத்தோடு பரலோகத்தில் போய் அவரை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சியோடு இருப்போம். ஹல்லேலூயா. நாம் ஜெபிப்போம். மகா பரிசுத்த எங்க நல்ல ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனே, இந்த நாளிலும் எங்களுக்கு என்று கொடுத்த இந்த வார்த்தைகளுக்காக நன்றி ராஜா. புத்தி உள்ள ஸ்திரீ எப்படி இருப்பாங்களோ அதை நீங்க விளக்கி இருக்கீங்க தகப்பனே. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளும் கொடுத்திருக்கீங்க ராஜா. அப்பா, அந்த வேதாகமத்தில் இருந்த அந்த புத்தி உள்ள ஸ்திரீயை போல நாங்களும் எங்கள் குடும்பத்தில் புத்தி உள்ள ஸ்ரீயா எங்கள் கணவனையும் எங்கள் பிள்ளைகளையும் நாங்கள் நடத்த வேண்டும் ராஜா. உம்முடைய வழியில் நாங்கள் நடத்த எங்களுக்கு போதுமான ஞானத்தையும் அறிவையும் புத்தியும் கொடுங்க. புத்தி உள்ள ஸ்ரீயை போல நாங்கள் நடக்க உதவி செய்யுங்க. நீரே பொறுப்பெடுத்து வழி நடத்துங்க. நீங்க எங்க கூட அசைவாடுங்க. நீங்க எங்க கூட ஆலோசனை கொடுங்க. நீங்க எங்க கூட இருந்து காரியங்களை வாய்க்க பண்ணுங்க. நீரே பொறுப்பெடுத்து வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.